நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் பிரியா 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சீக்கிரத்தில கல்யாணத்த பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு, நம்ம பிரியாவ பார்த்த உடனே இந்த மாரி ஒரு பொண்ணு தான் கார்த்திக்கு, அதாவது தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருமகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்சது உண்மதான் அத்த. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுத்தாங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நம்ம தான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது மட்டும் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திக்கிற ஒரு நிகழ்வ பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட துணியில தீ பத்தி எரிஞ்சாலுமே கூட, அத வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுத்தமாவே கண்டுக்கல. அந்த தீய அணைக்கிறதுக்காக வந்த பிரியாவ மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாவே இருந்துட்டு இருக்காரு. அதுவும் பிரியா இருந்துட்டு பயங்கரமா திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கோட காதுல அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தேன் வந்து பாயிற மாரியே அப்படியே இருந்துட்டு இருக்கு. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அதாவது பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடிட்டு இருக்க மாரியே நம்ம கார்த்திக் இருந்துட்டு இருக்கு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. கடைசியில அவங்க வந்து ஆசைப்பட்ட மாதிரியே பிரியா மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட்ட குழந்தைய இவங்க வந்து பெத்தெடுக்க போறாங்க. உண்மையிலேயே இந்த மாரி சம்பவம்லாம் நடந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம கார்த்திக் வந்துட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு, அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜோசியர் சொன்னது, அவங்க வீட்ல நம்ம ஜானகி, கௌதம், இலக்கியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு இன்னொரு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நடக்குமா? நடக்காதா? அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நடக்கும். அவங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி எனக்கு வந்து இன்னொரு கல்யாணம் நடக்கும் அப்டின்னா, நீயே அதுக்கு எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணு அப்டின்ற மாரி வந்து சொல்லி கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே கார்த்திக் விட்டாரு. கடைசில கடவுளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட விளையாட்ட ஸ்டார்ட் பண்ணி, நம்ம பிரியாவையும் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திக்கிற மாரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பிரியா இருந்துட்டு, "ஏங்க பார்த்து வரக்கூடாதா? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்டி இப்டின்ற மாரி வந்து சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு அப்டியே பல்ல இளிச்சுக்கிட்டே அப்டியே கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்குது. என்னடா இது! இந்த ஒரு சின்ன கேப்ல கல்யாணமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. கல்யாணம் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கனவு கல்யாணம்னே சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டி மேல சத்தம் கேட்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயர் இருந்துகிட்டு, தாலிய கட்டுங்க, தாலிய கட்டுங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கும் வந்துட்டு, அவங்க பிரியாவோட கழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தாலிய கட்ட ஆரம்பிச்சுறாங்க. இது என்னடா புதுசா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, அதாவது பார்த்தவுடன் காதல்ன்னு சொல்லிட்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தவுடன் கல்யாணம் அப்படின்ற மாரி தான் இப்ப நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கனவுலயே இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கே! அது மட்டும் இல்லாம பிரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 2வதா வைஃபா வரவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. அதாவது இந்த மாரி கனவு வந்துச்சுன்னு வைங்களேன், கார்த்திக் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாவ எப்பவுமே மறக்கவே மாட்டாங்க. பிரியாவ தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக் இந்த மாரிலாம் கனவு இம்மீடியட்டா வந்து போகுமா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.